வாழ்க்கையில நாம தினமும் பயன்படுத்துற ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் திட்டமிட்டு செஞ்சதில்ல, முழுக்க முழுக்க தற்செயலா நடந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் நிஜம். யோசிச்சு பாருங்களே, ஒன்னு உங்க கிச்சன்ல இருக்கு, இன்னொன்னு மருத்துவமனையில லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்துது. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? ஆமாங்க, இந்த ரெண்டு கண்டுபிடிப்புகளுமே விஞ்ஞானிகள் வேறொரு வேலையில இருக்கும்போது எதிர்பாராம நடந்த தவறுகளோட விளைவுதான். ஆனா இந்த தற்செயல் நிகழ்வுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மையே ஒளிஞ்சிருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் துறையில நடக்கிற கண்டுபிடிப்புகள்ல 30% அதாவது கிட்டத்தட்ட பாதி ஏதோ ஒரு வகையில தற்செயலா நடந்ததுதான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம். சரி வாங்க, சில சுவாரஸ்யமான கதைகள் மூலமா இந்த தற்செயல் நிகழ்வுகளோட ரகசியத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது எப்படி ஒரு பேட்டர்ன் மாதிரி திரும்ப திரும்ப நடக்குதுன்னும் பார்க்கலாம். நம்ம முதல் கதை மைக்ரோவேவ் பத்தி தான். 1945ல பெர்சி ஸ்பென்சர்னு ஒரு இன்ஜினியர் ராணுவத்துக்காக ரேடார் கருவிகளை இன்னும் சிறப்பா உருவாக்குற வேலையில இருந்தாரு. அவரோட குறிக்கோள் சமைக்கிறது இல்ல, எதிரி விமானங்களை கண்டுபிடிக்கிறது. அவரு அந்த ரேடார் கருவிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தப்போ ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிச்சாரு. அவரோட பாக்கெட்ல இருந்த சாக்லேட் திடீர்னு உருக ஆரம்பிச்சுது. சும்மா உருகல, ரொம்ப வேகமா. அப்போதான் அவருக்கு ஒரு பொறி தட்டுச்சு. சுத்தி எந்த சூடும் இல்லாம இது எப்படி உருகும்? ஒருவேளை இந்த ரேடார் கருவிலிருந்து வர்ற கண்ணுக்கு தெரியாத அலைகள் தான் காரணமா இருக்குமோன்னு யோசிச்சாரு. அந்த ரேடார் கருவியில மேக்னெட்ரான் அப்படின்னு ஒரு பாகம் இருந்துச்சு. அதுதான் சக்தி வாய்ந்த மைக்ரோ அலைகளை உருவாக்கும். ஸ்பென்சர் அந்த கருவியை பரிசோதிக்கும் போதுதான் சாக்லேட் உருகினது கவனிச்சாரு. உடனே அடுத்தடுத்து பாப்கார்ன், முட்டைன்னு வச்சு சோதிச்சு பார்த்து நம்ம உலகத்தையே மாத்தின மைக்ரோவேவ் அவனை உருவாக்கினாரு. சரி, இப்ப அடுத்த கதைக்கு போலாம். 1956ல வில்சன் கிரேட்பேட்ச்ங்கிறவரு இதயத்தோட ஒலிகளை கேட்கறதுக்கு ஒரு கருவியை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை செட் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அவர் எடுக்க வேண்டிய ரெசிஸ்டருக்கு பதிலா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வேறொரு ரெசிஸ்டர் எடுத்து மாட்டிட்டாரு. அது ஒரு சின்ன கவனக்குறைவுதான். ஆனா அந்த தவறுதான் வரலாற்றை மாத்த போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது. அந்த தப்பான ரெசிஸ்டரை போட்டதும் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சர்க்கியூட் மனுஷனோட இதய துடிப்பு மாதிரியே ஒரு சீரான ரிதத்துல துடிக்க ஆரம்பிச்சது. அந்த நிமிஷம்தான் கிரேட்பேட்ச்க்கு புரிஞ்சது. நாம இதய ஒளிய கேக்குற கருவிய உருவாக்கல, இதயத்தையே துடிக்க வைக்கிற ஒரு கருவிய கண்டுபிடிச்சிட்டோம்னு. அப்படி உருவானதுதான் முதல் முறையா உடம்புக்குள்ள பொருத்தக்கூடிய பேஸ்மேக்கர். நம்மளோட கடைசி உதாரணம் மருத்துவ உலகத்தோட ஒரு மாபெரும் திருப்புமுனை. 1929ல சர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் லேப் சரியா கிளீன் பண்ணாமலே வெக்கேஷனுக்கு போயிட்டாரு. அவர் வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி வந்தப்போ அந்த சுத்தம் செய்யாத பெட்ரி டிஷ்ல ஒரு பூஞ்சை, அதாவது மோல்ட் வளர்ந்திருப்பத பார்த்தார். வேற யாரா இருந்தாலும் அந்த குப்பைன்னு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஃபிளெமிங் ஒரு விஷயத்த ஆச்சரியமா கவனிச்சாரு. அந்த பூஞ்சையை சுத்தி மட்டும் பாக்டீரியா வளரல, செத்து போயிருந்தது. பாருங்க, ஒரு அசுத்தமான பெட்ரி டிஷ், அதிலிருந்து ஒரு ஆச்சரியமான கவனிப்பு. அதோட முடிவு உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக், அதாவது பெனிசிலின். இப்ப இந்த 3 கதைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தானா? சாக்லேட் உருகுனத கவனிக்கிறதோ இல்ல தப்பான பாகத்தை பொறுத்துறதோ யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா அது ஏன் எல்லா நேரத்திலயும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாற மாட்டேங்குது? இங்கதான் தயாரான மனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. பிரபல விஞ்ஞானி லூய் பாஸ்டர் சொன்னது இது. அதாவது, ஒரு எதிர்பாராத நிகழ்வை பார்க்கறது மட்டும் பத்தாது, அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க, அதிலிருந்து ஒரு புது வாய்ப்பை உருவாக்க அந்த துறையில நல்ல ஆழமான அறிவு இருக்கணும். அதுதான் தயாரான மனம். அந்த அறிவு இருந்ததாலதான் ஸ்பென்சர், கிரேட்பேட்ச், ஃபிளெமிங் 3 பேரும் அந்த தற்செயல் நிகழ்வை ஒரு கண்டுபிடிப்பா மாத்துனாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டவசமான, சந்தோஷமான தற்செயல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அறிவியல் பேரே இருக்கு. அதுதான் செரண்டிபிட்டி. வாங்க, இந்த செரண்டிபிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒன்ன தேடி போகும்போது அதை விட சூப்பரான ஆனா நீங்க எதிர்பார்க்காத வேற ஒன்ன கண்டுபிடிக்கிறது தான் செரண்டிபிட்டி. இது வெறும் லக் கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு 3 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல, ஸ்பென்சரோட சாக்லேட் உருகின மாதிரி ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடக்கணும். ரெண்டாவதா, ஃபிளெமிங் அந்த பூஞ்சையோட சக்தியை கவனிச்ச மாதிரி தயாரான மனம் கொண்ட ஒருத்தர் அதோட உண்மையான திறனை புரிஞ்சுக்கணும். கடைசியா, கிரேட்பேட்ச் பேஸ்மேக்கரை கழப்பிடிச்ச மாதிரி அதிலிருந்து ஒரு புதுமையான பயன்பாட்டை உருவாக்கணும். அப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது.
இந்த மாதிரி பயனுள்ள தற்செயல்களை, இந்த ஆக்சிடென்ட்ஸ நாமளே திட்டமிட்டு உருவாக்க முடியுமா? இல்லனா குறைந்தபட்சம் அது நடக்கிறதுக்கான சூழ்நிலையாவது ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும் தான் நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி தற்செயல் கண்டுபிடிப்புகள் நடக்க சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவையான நேரத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கணும். அப்போதான் அவங்க வழக்கமான பாதையை விட்டு விலகி யோசிக்க முடியும். எதிர்பாராத முடிவுகள் வந்தா அதையும் தைரியமா முயற்சி பண்ணி பார்க்க அவங்கள அனுமதிக்கணும். வெற்றிகளை மட்டும் கொண்டாடாம தோல்விகளை பத்தியும் வெளிப்படையா பேசணும். ரொம்ப முக்கியமா உடனடியா என்ன லாபம்னு பார்க்காம அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. பெரிய கண்டுபிடிப்புகள்ங்கிறது வெறும் திட்டமிடல மட்டும் வர்றதில்ல. அது ஒரு கலை மாதிரி. அது உருவாகிறதுக்கு சரியான சூழல் தேவைப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தற்செயலான கண்டுபிடிப்புகள் ஏதோ அப்பப்ப நடக்கிற அதிசயம் இல்ல. இது மனித முன்னேற்றத்தோட ஒரு முக்கியமான தொடர்ச்சியான அங்கம். பல சமயம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த திருப்புமுனைகள் இப்படித்தான் உருவாகியிருக்கு. அதனால கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். இன்னைக்கு எங்கேயோ ஒரு லேப்ல நடக்கிற ஒரு சின்ன கவனக்குறைவு, இல்ல ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன நிகழ்வு, நாளைக்கு நம்ம உலகத்தையே மாத்த போற ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இருக்கலாம் இல்லையா? இனிமே உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன தற்செயல்களை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. யாருக்கு தெரியும், அடுத்த உலகத்தையே மாத்த போற ஐடியா உங்க கண்ணு முன்னாடி கூட தற்செயலா நடக்கலாம்.